இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் திடீர் உடல்நலக்குறைவால் நேற்று இரவு காலமானதையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இந்திய பொருளாதாரத்தை சீர்திருத்துவதில் முக்கியமான பங்களிப்புகளை செய்தார். தேசத்துக்காக அவர் ஆற்றிய சேவை, களங்கமற்ற அரசியல் வாழ்வு, மிகுந்த பணிவு ஆகியவற்றிற்காக அவர் என்றும் நினைவு கூறப்படுவார் என தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இந்தியா தனது தலைசிறந்த தலைவர்களில் ஒருவரான மன்மோகன் சிங்கின் இழப்பிற்கு துக்கம் அனுசரிக்கின்றது. எளிமையான இடத்திலிருந்து ஏற்றுமிகு பொருளாதார நிபுணராக உயர்ந்து வலுவான முத்திரையை பதித்தார். நாடாளுமன்றத்தில் அவர் செய்த தலையீடுகளும் புத்திசாலித்தனமாக இருந்தன என்றும் அவருடைய ஞானமும் பணிவும் எப்பொழுதும் தெரியும் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் துக்கமான இந்த நேரத்தில் தனது எண்ணங்கள் மன்மோகன் சிங்கின் குடும்பத்தினர், அவரது நண்பர்கள் மற்றும் எண்ணற்ற அபிமானிகளுடன் உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் இரங்கல் செய்தியில், மன்மோகன் சிங்கின் பணிவு மற்றும் பொருளாதாரம் பற்றிய ஆழமான புரிதல் தேசத்தை ஊக்கப்படுத்தியது என்றும் தான் ஒரு ஆலோசகர் மற்றும் வழிகாட்டியை இழந்துவிட்டேன் என்றும் அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அறிவாற்றலும் தலைமைத்துவமும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கி வழிநடத்தியது. அவரது அமைதியான ஆழ்ந்த சிந்தனை கொண்ட தலைமை பண்பானது பொது வாழ்வில் காண்பதற்கு மிகவும் அரிதான பண்பாகும். மேலும் அவர் குறைவாக பேசி மிகுதியாக சாதித்தார் என்று அவர் கூறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இரங்கல் செய்தியில், சிறந்த பொருளாதார நிபுணர், திறமையான நிர்வாகி, ஒரு முன் மாதிரியான அரசியல்வாதி மன்மோகன் சிங்கின் பங்களிப்புகள் நாட்டின் வரலாற்றில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளன. அவரது மறைவு நாட்டுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். அவரது குடும்பத்தினருக்கும் நிர்வாகிகளுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய ஊரக சுகாதார இயக்கம், புகையிலை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள், 108 அவசர ஊர்தி போன்ற திட்டங்களை ஊக்குவித்து பாராட்டியவர் என்றும், கிராமப்புற மக்களுக்கு அனைத்து வகையான சுகாதார வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர் மன்மோகன் சிங் என்றார். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர், காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் கூறியுள்ளார். பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நம் நாட்டுக்கு புதிய பொருளாதார கொள்கையை வகுத்து தந்தவர் மன்மோகன் சிங். அவரது மறைவுக்காக பாஜக சார்பில் இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் நம் நாட்டுக்கு வகுத்து தந்த பொருளாதார கொள்கைகளை நினைவு கூறுவோம், நன்றி சொல்வோம் என்று தெரிவித்துள்ளார். தாவேகா தலைவர் விஜய், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவு ஆழ்ந்த வருத்தம் அளிக்கின்றது. அவர் இந்தியாவை மகத்தான ஞானத்துடனும் நேர்மையுடனும் வழிநடத்தினார். இந்திய பொருளாதாரம் மற்றும் தேசத்திற்கான பிற சேவைகளுக்கு அவர் ஆற்றிய இணையற்ற பங்களிப்பு என்றென்றும் போற்றப்படும் என கூறியுள்ளார்.